வெறும் 10 நிமிஷத்தில் ஒரு ஈஸியான சைட் டிஷ் ஸ்பைசி மஷ்ரூம் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காளான் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துருங்க. ஒரு 50 மில்லி எண்ணெய் போதும், ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. எண்ணெய் நல்லா காஞ்சிரட்டும். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். லேசாக கட் பண்ணிடுங்க. அதோட கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு வேறு எதுவும் சேர்க்கலை. வெங்காயம் கருவேப்பிலை மட்டும் போட்டு வதக்கி விடுங்க. வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா லேசாகவே கட் பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதோட சேர்த்துடலாம். பொடிசாக கட் பண்ணிடுங்க. 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி நம்ம சேர்த்துருக்கோம். தக்காளி வந்து சின்னதாக இருந்தால் 2 பழம் எடுத்துக்கோங்க. நம்ம உப்பு எதுவுமே சேர்க்கலை. நம்ம இன்றைக்கி மசாலா வந்து சிக்கன் 65 பொடி எடுத்துருக்கோம். அதிலே உப்பு இருக்கிறனால நம்ம தனியாலாம் உப்பு சேர்க்கலை. நீங்கள் பத்தாதுன்னு நினச்சா ரொம்ப லைட்டாக சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போ நம்ம காளான் சேர்த்துடலாம். 2 பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா லேஸாக கட் பண்ணிக்கோங்க. கழுவிட்டு நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காளானை கட் பண்ணுங்கள். காளானை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க. அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டே நல்லா வதக்கி விடுங்க. காளான் வேக வேக தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிரும். நம்ம இதில் தண்ணியே சுத்தமாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் மசால் பொடி சேர்த்துடலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 பொடி எடுத்துருக்கோம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு உரப்பு பத்தலைன்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த மசால் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அடுப்பை குறைச்சி வச்சிங்கன்னா நம்மளுக்கு காளான்லேருந்து ரொம்ப தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிரும். இந்த மசால் பொடி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா போதும். நம்மளுக்கு காளான் ரெடி ஆயிரும். காளான் வேகட்டும். பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணியே சேர்க்கல. இந்த தக்காளியில் உள்ள தண்ணி, காளானில் உள்ள தண்ணி இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நம்மளுக்கு காளான் ரெடி ஆயிடுச்சு. அடி பிடிச்சிடா மட்டும் அப்பப்போ கிண்டி விடுங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டோம்னா நம்மளுக்கு காளான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லா தண்ணியும் வத்திடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு காளான் நல்லாவே வெந்துருச்சு. ரொம்பவே ஈஸி தாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிடுங்க. ஒரு சூப்பரான மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.